Hello guys, so this is Naresh from TechnoCrush, and in today's video I'm going to talk about choosing a strong password. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மள we choose an easy password ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிம்பிளான பாஸ்வேர்டை சூஸ் பண்ணுவோம். ஆர் சம் ஆஃப் அஸ் கோ ஃபார் வெரி காம்ப்ளிகேட்டிங் பாஸ்வேர்ட். ஞாபகம் வச்சுக்க முடியாத ரொம்ப காம்ப்ளிகேட்டிங்கான பாஸ்வேர்ட் நான் வச்சுப்போம். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக aircrack-ng ஹேக்கிங் சீரீஸில் நான் ஒரு வேர்ட்லெஸ் டிக்ஷனரி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. சம் ஆஃப் த காமன்லி யூஸ் பாஸ்வேர்ட்ஸ் என்ன சொல்லிட்டு பாருங்கள். So some of the most commonly used passwords என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 password, QWERTY, இந்த மாதிரி let me in. ஸோ இதெல்லாம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு ரிமெம்பர், பட் அட் த சேம் டைம் ஈஸி டு கிராக்கும் கூட. இப்போ இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. எனி சென்சிபிள் ஹேக்கராக இருந்தாங்கன்னா they can easily guess this password. சிலர் என்ன பண்ணுவோன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டிங்கான பாஸ்வேர்ட் ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு லெட்டர்ஸ் இருக்கட்டும், நம்பர் இருக்கட்டும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் போட்டுருவோம். ஆம்பர்சென்ட்லேருந்து ஃபுல் ஸ்டாப் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் போட்டுருவோம். ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாமல் ஏதாச்சும் ஒரு பிட் ஆஃப் பேப்பரில் எழுதி நம்ம கீபோர்டு இல்லை எங்கேயாச்சும் வச்சுப்போம் அடியில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் நம்ம மொபைல் ஃபோனில் எங்கேயாச்சும் நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுப்போம் அந்த மாதிரி. ஸோ லைக் எனி சென்சிபிள் ஹேக்கருக்கு உங்கள் சிஸ்டமோட ஃபிசிக்கல் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா the first thing he will do, he will check underneath the keyboard. இப்போ நான் ஒரு ஹேக்கராக இருக்கேன், எனக்கு உங்களோட சிஸ்டமோட ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கீபோர்ட் கடையில் ஏதாச்சும் பிட் ஆஃப் பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னு திறந்து பார்ப்பேன். ஆர் உங்களோட உங்கள் மானிட்டர் தூக்கி பார்ப்பேன், உங்களுக்கு கடையில் பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய பேர் இதான் பண்ணுவோம். ஒரு டஃப்பான பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுற பேரில் ரொம்பவே ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு பாஸ்வேர்ட் வச்சுட்டு, ஸோ அது எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்ட் நீங்கள் வைக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் அந்த மாதிரி எழுதி வைக்கிறதும் ஒன்று தான். ஸோ இந்த வீடியோவில் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஒரு சிம்பிளான ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹவு டு சூஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தட் இஸ் கிராக் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர். ஸோ ஐம் கோன் யூஸ் அ கான்செப்ட் கால்ட் as நெமானிக்ஸ். நெமானிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்லி உங்களுக்கு விப்கியூர் கண்டிப்பாக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். விப்கியூர் என்னென்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஃபார் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், yellow, ஆரஞ்ச், ரெட். ஸோ இது பேசிக்லி ஒயிட் லைட் கலர் ஸ்பெக்ட்ரமோட டாட் அப்ரிவேட்டட் ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ லைக் திஸ் குட் மேக் ஆக்சுவலி ஒரு குட் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணலாம். விப்கியூர் அப்படின்றது பேசிக்லி ஒரு ஈஸி டு கெஸ்ஸான ஒரு வேர்ட் காம்பினேஷன் கிடையாது கரெக்டாக. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் as a sort of a password. ஸோ I'm going to break this down into a series of steps. இந்த பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுறது ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி யூ காட் சூஸ் அ சென்டென்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். சே உங்களோட ஃபேமஸான ஒரு கோட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மூவி டயலாகாக இருக்கலாம், வாட் எவர். சே ஐம் கோன் சூஸ் doubt kills more dreams than failure ever will. So it's எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இது ஆக்சுவலி. ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் யூஸ் திஸ் as my statement. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரும் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டி, இந்த வேர்டில் கே, இந்த வேர்டில் எம், இந்த வேர்டில் டி, இந்த வேர்டில் டி, எஃப், இ, டபிள்யூ. ஸோ இஃப் யூ ரைட் திஸ் டவுன், ஸோ யூ கெட் சம்திங் லைக் டி, கே, எம், டி, டி, எஃப், இ, டபிள்யூ. ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஆக்சுவலி யூஸ் திஸ் சார்ட் ஆஃப் அ பாஸ்வேர்ட். இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஈஸி டு ரிமெம்பரும் கூட, பிகாஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஸோ நெமானிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் திஸ் குட் பி இம்ப்ரூவ்ட். லைக் இப்போ இது வெறும் ஆல்ஃபபெட்ஸ் தானே. நான் இப்போ இங்கே இருக்கிற சில ஆல்ஃபபெட்ஸில் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு நம்பராக மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இ எடுத்துக்கோங்களேன். இ நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஹாரிசான்டலாக இட் லுக் சம்திங் லைக் 3. நீங்கள் இ எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கோங்க. பேசிக்லி ஒரு கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்குது கரெக்டாக. And then say so you can replace e with 3 over here. So e 3 ன்னு போட்டுறேன். And then say you can write t இருக்கிறத you can write as sort of 7, right? t as 7, and maybe d உங்களுக்கு 0 மாதிரி இருக்கிறதுனால maybe you can put 0 over here. It's all உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நான் சொல்லுவேன் பேசிக்லி. ஸோ now பார்த்தீங்கன்னா you got a password. So it's 0km07f3w. So it's a strong enough password. Or இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் யூஸ் ஏக்கு பதிலாக நீங்கள் கேன் யூஸ் இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பாஸ்வேர்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் டு கெஸ். ஸோ தட்ஸ் பேசிக்லி வை ஐ வாண்ட் டு புட் திஸ் வீடியோ. லாட் ஆஃப் யூ கைஸ் நம்மளுக்கு நிறைய பேர் ஐடியாவே இருக்கிறது இல்லை. லைக் ஒரு பாஸ்வேர்ட்னால என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம் கரெக்டாக. லைக் let me tell you something. ஒரு ஹேக்கருக்கு உங்கள் ஜிமெயிலோட பாஸ்வேர்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வாட் டு யூ திங்க் ஹீ கேன் டூ வித் த பாஸ்வேர்ட்?
உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் ஒரு பர்சனுக்கு கிடச்சிதுன்னா உங்களோட என்டையர் ஃபோன், உங்களோட என்டையர் என்ன சொல்கிறது, உங்களோட ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே ஒரு பர்சனில் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து, பிகாஸ் நான் இப்போ ஒரு ப்ரீவியஸ் வீடியோலே போட்டிருந்தேன் கரெக்டாக, கூகுள்ஸ் என்ன சொல்கிறது, வி ஆல் டிபெண்ட் ஆன் கூகுள். ஸோ வந்து மேப்ஸில் வந்து உங்களோட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதுலேருந்து வி டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டேட்டா தட்ஸ் கலெக்டட் பை தீஸ் companies. We don't really know like நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ்னால என்ன போகுது, ஒரு சின்ன பாஸ்வேர்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி இஃப் யூ டோன்ட் சூஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு உங்களோட ஹோல் செக்யூரிட்டி, ப்ரைவசி எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி சூஸ் really strong password. So that's why I'm making this video. So that's it for this video, guys. I really hope you enjoyed this video and found this informative and helpful. Share this video with your friends, and as always, stay tuned and I will see you next week.